கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாமா? எரேமியா 1:19. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை ரட்சிக்கும்படி, உன் பிள்ளைகளை ரட்சிக்கும்படி நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த வார்த்தை சொல்றது ரட்சகர் என்கிற பெயரோடு இந்த பூமியில பிறந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரட்சகர் என்றார் மீட்டெடுக்கிறவர், ரெடீமர் என்று அர்த்தம். இன்னைக்கு எதிலிருந்தெல்லாம் மீள முடியாம தவிச்சிட்டு இருக்கிறியோ அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்கிற ரட்சகர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எண்டராகி மீள முடியாத அந்த காரியத்தை தன் கையில் எடுத்து தன்னுடைய கிரியைகளை நடப்பித்து அதிலிருந்து மீட்டு கொண்டு வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல உங்க வீட்டில் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஆண்டவருடைய அன்பை இன்னும் ருசிச்சும் யார் யார் இன்னும் ஆண்டவருக்கு எதிராக நிற்கிறாங்க, அவருடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள முதல்ல ஆண்டவருடைய கரத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வீட்டில் இவங்க ரட்சிக்கப்படலை, அவங்கள ரட்சிப்புக்கு நேராக நடத்துன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவர்கள் மேலே ஒரு ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி அவர்களை ரட்சிப்பார். அன்றைக்கு சிறைச்சாலை தலைவனை நடுராத்திரியில் ரட்சித்த ஆண்டவர், பகல்ல சகைவை ரட்சித்த ஆண்டவர், நடுவழியில் சவுலை ரட்சித்து பவுலாய் மாற்றின ஆண்டவர் உன் பிள்ளையை ரட்சிக்க மாட்டாரா? கண்டிப்பாக ரட்சிப்பார். ஒருவேளை அவன் ஆலயத்துக்கு எதிராக நிற்கிறவனா கூட இருக்கலாம், ஊழியர்களுக்கு எதிராக நிற்கிறவனா கூட இருக்கலாம், வசனத்திற்கு எதிரமாக நிற்கிறவனா கூட இருக்கலாம், ஏன் பைபிளை டார்டாராக கிழிச்சவனா இருக்கலாம், பைபிளை கீழே போட்டு மிதிச்சவனா இருக்கலாம், நீ பைபிள் வாசிக்கிறத நிமித்தம் உன்னை உதைச்சவனா இருக்கலாம். அவன் மேலே கர்த்தருடைய பார்வை இன்றைக்கு விழுகிறது. யார் பைபிளை கிழிச்சானோ இனி பைபிள் கிழிற அளவுக்கு அதை படித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக போதிக்கிறவனா கர்த்தர் அவனை மாற்றுவார். இந்த காரியம் நடக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீ கடனில் விழுந்து கிடந்துட்டு அதிலிருந்து மீள முடியாமல் இருந்தீன்னா ஆண்டவர் இன்னைக்கு அந்த கடன்களை அடைக்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்வார். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆண்டவர் கடனை அடைக்கிறதுக்கு பணம் கொடுக்க மாட்டார், ஆனால் கடனை அடைக்கிறதுக்குன்னு உனக்கு ஒரு நல்ல வருமானத்திற்கு வழியை திறப்பார். ஏன்னா கடனை கொடுத்தாருன்னா நீ கடனை அடைச்சிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல கடன் வாங்கிட்டு இருப்ப. ஆனால் ஆண்டவர் நீ கடன் வாங்காமல் அநேகருக்கு கொடுக்க வைக்கிறவர். அதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, கடன்களை அடைச்சி மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு நீ கையிட்டு செய்கிற தொழில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நீ கையிட்டு செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், நீ வேலை செய்கிற இடத்துல உன் வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ அதில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கடன்களை அடைச்சிருவேன். அநேகர்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கும் கர்த்தர் உன்னை மாற்றி ஒரு அற்புதத்தை செய்வார். புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக திறந்து தரும். அது மட்டும் இல்லை, கற்பம் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் அவமானத்தில் விழுந்து கிடக்கிறீங்க, அவமானத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படிக்கு கர்த்தருடைய கற்பத்தை திறப்பார். அன்றைக்கு ராகேல் சொன்னா, கர்த்தரின் நிந்தையை மாற்றி விட்டார் என்றும் இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று சொல்லி பிறந்த பிள்ளைக்கு யோசேப்புன்னு பெயர் வச்சாலாம். அப்படின்னா நிந்தை என்கிற ஒரு பெரிய சோதனைக்குள்ள விழுந்து கிடக்கிறவர்களை அதிலிருந்து மீட்டெடுப்பார். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிறைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வாளாவெட்டியாய் இருக்கிறாள் என்கிற நிந்தை மாறி அவர்களை வாழ வைக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு ஒரு தேவதூதனை அனுப்புவார். அன்றைக்கு மரியாளை ரகசியமாய் விலக்கிவிட தீர்மானித்த யோசேப்பை சந்திக்க தேவதூதனை அனுப்பி உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதேன்னு சொல்லி சேர்த்து வைத்த ஆண்டவர் இன்றைக்கும் பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை சேர்க்க ஒரு சிறப்பு ஏற்பாடுகளை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் செல்லபாய் மடிப்பாக்கம், நான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய ஜெபத்தினால் கர்த்தரிடத்திலிருந்து பல அற்புதங்களை பெற்றுள்ளேன். சகோதரர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது சகோதரர் கொடுத்த மங்கள வார்த்தை, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, நீங்கள் எதை விரும்பி கேட்டாலும் அது நிச்சயமாக பெறுவீர்கள் என்று சொல்லி ஜெபித்தார்.
நான் என்னுடைய மகனுக்கு ஆண் குழந்தை செல்வத்தை தரும்படி அந்நேரத்தில் சகோதரர் அவர்களோடு இணைந்து கர்த்தரிடம் கேட்டுக்கொண்டேன். என்ன அதிசயம்! அந்த ஜெபத்திற்கு பிறகு என்னுடைய மருமகள் கர்ப்பம் தரித்து ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அன்பான வார்த்தைகளை சொல்லி முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்கு நேராக நடத்தி அவங்க எதிலெல்லாம் சிக்கின்று மீள முடியாமல் இருக்கிறாங்களோ அவற்றிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி சொன்னீங்களே. நீர் நாவினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி இந்த நாள் நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக கடனில் இருக்கிற பிள்ளைகளை கடனிலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வாரும். நிந்தையில் இருக்கிற பிள்ளைகளை நிந்தனையிலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வாரும். சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளை சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வாரும். எதிலெல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியே வராமல் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தவறான காரியத்தில் பாவத்தில் அவங்க விழுந்து கிடந்துட்டு எவ்வளோ முயற்சித்தும் அதிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்களோ அதிலிருந்து என் பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக. மொத்தத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக எதிலெல்லாம் என் பிள்ளைகளுக்கு மீட்பு ரட்சிப்பு தேவையோ அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் இரட்சகர் தலையிட்டு என் பிள்ளைகளுக்கு தெய்வீக விடுதலையை கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிற மங்கள வார்த்தையை கொடுத்து அந்த பிள்ளைகளை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் நன்மை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.